அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன்னை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சி நிர்வாகிகள் யாரும் சந்திக்க வர வேண்டாம் என ராமதாஸ் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்போம். சண்முக சுந்தரம், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நேற்றைய முன்தினம் செய்தியாளர் சந்திப்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக கட்சியின் தலைவர் பொறுப்பை இருந்த அன்புமணியை நீக்கம் செய்துவிட்டு அந்த பொறுப்பை மீண்டும் தானே வகிப்பதாக கூறிய நிலையில் பாமக கட்சியில் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அன்புமணியின் ஆதரவாளர்களிடையும் அது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள், குறிப்பாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் வழக்கறிஞர் பாலு, திலகபாமா பொருளாளர் உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தைலாபுர தோட்டத்திற்கு வந்து சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக கட்சி நிர்வாகிகள் வந்த நிலையில் ஒரு சிலரை சந்தித்ததாகவும் ஒரு சிலரை சந்திக்க மறுத்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று தன்னை யாரும் சந்திக்க வரக்கூடாது என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது இந்த கட்சியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சி நிர்வாகிகள் யாரும் என்னை வந்து சந்திக்க கூடாது என தெரிவித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த தைலாபுர தோட்டத்திற்கு தற்போது இன்று காலை முதல் யாரும் வரவில்லை. அதனால் அவர்கள் அந்த உத்தரவை பின்பற்றுவார்களா என தெரியவில்லை. மேலும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் அன்புமணியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வந்த நிலையில் அவர்களும் வரக்கூடும் என இருந்த நிலையில் தற்போது தன்னை யாரும் சந்திக்க கூடாது என தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.